வெல்கம் டு டெக்கி மாஸ்டர். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, என்விரான்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்விரான்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இந்த என்விரான்மெண்ட்டை எதுக்காக நம்ம ஜாங்கோவில் க்ரியேட் பண்ணுறோம், அதாவது இந்த என்விரான்மெண்ட்டு இருக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ்ன்னு கேட்டால், இது என்ன பண்ணுதுன்னா நியூ லைப்ரரிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுது. ஒரு சிங்கிள் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுறப்போ அதுக்கு ரிலேட்டடான எல்லா லைப்ரரிஸையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த என்விரான்மெண்ட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது முக்கியமாக வேறு என்ன காரியத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த வெர்ஷன்ஸ்லாம் அடிக்கடி நியூ அப்டேட்ஸ்லாம் வரப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா. அப்போ இந்த கிளாஷ் ஆகிறதே அவாய்ட் பண்ணும். நம்ம ஆல்ரெடி நம்ம ஏர்லியர் வெர்ஷன் ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருப்போம், இப்போ நியூ வெர்ஷன் அப்டேட் ஆகிருக்கோம். அப்போ நமக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏர்லியர் வெர்ஷனில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா லைப்ரரிஸும் நமக்கு சப்போர்ட்டிவாக ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணி நம்ம வச்சுருந்தோம்னா அதில் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஜென்ரலாக நம்ம வச்சிட்ருக்கிறப்போ நம்மளுடைய சிஸ்டம் ஃபெயில் ஆகிறதுக்கும் க்ராஷ் ஆகிறதுக்கும் அது ப்ராப்பராக ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கும் சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால தான் இந்த பைத்தான் வெப் ஃப்ரேம் ஒர்க்கில் ஜாங்கோவில் நம்ம என்விரான்மெண்ட்டை ரொம்பவே ஹையாக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இப்போது சிஸ்டம் நமக்கு என்ன மாதிரி என்விரான்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை நமக்கு சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கேஜஸ்லாம் இருக்குது. நம்ம வெப் பைத்தான் பேஸ்டான விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் டூல் இருக்குது, ஹை லெவல் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் டூல் இருக்குது. ஸோ இந்த அனகோண்டான்னு சொல்கிற அனகோண்டான்னு சொல்லக்கூடிய அந்த கோண்டாவுடைய பேக்கேஜஸ்லாம் கூட இருக்குது. ஸோ இப்படி நிறைய டூல்ஸ் இருந்தாலும் நம்ம அதிகமாக இப்போதைக்கு ரொம்ப ஃபெமிலியராக நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா, இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் விர்ச்சுவல் என்வி அப்படின்னு சொல்கிற அந்த டூல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ ரீசன்ட் டேஸாக நியூவாக பிப் என்விரான்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய லேட்டஸ்டான டூல்ஸ் எல்லாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த பிப் என்விரான்மெண்ட் பிப் இஎன்வியில் பார்த்தோம்னா, இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா இது எல்லா டிபெண்டன்சியுமே இனிஷியலைஸ் பண்ணிக்குது, எல்லா பேக்கேஜஸுமே இது இனிஷியலைஸ் பண்ணிக்குது. ஆனால் என்ன ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம விர்ச்சுவல் என்வியில் நம்ம பண்ணுறதுக்கும் இந்த பிப் என்வியில் பண்ணுறதுக்கும் இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கு. ஏன்னா இது எல்லா லைப்ரரிஸும் எல்லா பேக்கேஜஸும் டிபெண்டன்சி எல்லாத்தையுமே இது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நமக்கு சப்போர்ட்டிவாக கொடுக்கறதுனால இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனால் இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு குயிக்காகவே நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். ஏன்னு கேட்டால் இது ரொம்ப நாளாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இது ஏர்லியர் வெர்ஷன் கூட சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக பிபிஎன்வி ரொம்ப பாப்புலராக இருக்குது. நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்மளுடைய பேக்கேஜுக்கு நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு நிறைய டிபெண்டன்சி ஃபைல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னம்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிபிஎன்வியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு சிம்பிளாக இருந்தால் போதும், சிம்பிளான ப்ராஜெக்ட் தான் அப்படின்னா நம்ம விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ நான் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று வச்சுருக்கிறேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் ஒரு 2 ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஒன்று பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் இஎன்வின்னு கொடுக்குறேன். இன்னொரு ஃபோல்டர் பார்த்தோம்னா பிப் இஎன்வி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் 2 ஃபோல்டர் வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ இந்த 2 ஃபோல்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, எம்டியாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபோல்டர்லேயும் எம்டியாக இருக்குது. ஸோ நான் இப்போது கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் என்னுடைய ஃபோல்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஈல நான் வச்சுருக்கேன். ஸோ ஈகோலன் கொஞ்சம் லென்த்தியாக தான் என்னுடைய ஃபோல்டர்ஸில் நான் வச்சுருக்கேன். சரி, ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக நான் இந்த ஃபோல்டரில் என்ன வச்சுருக்கேன்னு தெரியும். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு இப்போ அந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை இன்ஸ்டால் பண்ணுறேன். pip install virtualenv விர்ச்சுவல் என்வி. ஸோ இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இதில் நமக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, என் சிஸ்டமில் ஆல்ரெடி இருக்குது, அதனால் ரெக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லி காட்டுது. ஸோ இப்போ நீங்கள் நியூவாக பண்ணுறீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு இது
சாஃப்ட்வேர் இன்ஸ்டால்னு சொல்லி தான் காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த விர்ச்சுவல் இஎன்விக்குள்ளே போய் பாருங்கள், அப்போவும் ஒன்றும் இன்ஸ்டால் ஆகிருக்காது. பட்டு நம்ம இதை ஆக்டிவேட் பண்ணணும், சரிங்களா? ஸோ விர்ச்சுவல் இஎன்வி நான் விஐஆர்டி அப்படின்னு சொல்லி நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன் இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டு இப்போது இங்கே இனிஷியலைஸ் ஆகி வந்துடுச்சு, க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது நான் க்ரியேட் பண்ண இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிருக்கு, சரிங்களா? தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ விஐஆர்டி ஸ்கிரிப்ட்ஸ் தென் ஆக்டிவேட். இப்போ நான் ஆக்டிவேட் பண்ணேன்னா எனக்கு இந்த விஐஆர்டிங்கக்கூடிய இந்த ஃபைல் பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஃபைலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். என்னுடைய ஐடி வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ இப்போ நான் அதை நம்ம யூஸ் பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நான் என்னுடைய ஃபோல்டர் இந்த விஐஆர்டிங்கிற ஃபோல்டருக்குள்ளே லிப் ஃபைல் இருக்குது, ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது, git ignoreனு இருக்குது, தென் virtual environment.cfg அப்படின்னு சொல்லி இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ், சப்போர்ட்டிங் பேக்கேஜஸ், டிபெண்டன்சிஸ் எல்லாமே இங்கே நமக்கு இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அத்தனை அந்த ஸ்கிரிப்ட்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கே நமக்கு இன்ஸ்டால் ஆகி வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம டெர்மினலை யூஸ் பண்ணி போயிட்டு நம்ம எப்படி டீஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நான் டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நான் வந்து டீஆக்டிவேட் இப்போ பண்ணிட்டேன். இப்போது ஜஸ்ட்டு நான் எக்ஸிட் ஆகிக்கிறேன், சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் ஸோ இப்போ நம்ம பிப்பு பற்றி பார்க்கலாம். பிப்பில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிப்பில் இதே மாதிரி ஃபோல்டர் தான் இருக்குது. pipenv இதுக்குள்ளே நம்ம உள்ளே போய்க்கலாம். pipenv. ஸோ இந்த pipenvக்குள்ளே pip install pipenv ஸோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போது என்கிட்ட அது இல்லை, அதனால் அது இன்ஸ்டால் ஆகிட்டு வருது. கொஞ்சம் டைம் எடுத்திருக்கு. நமக்கு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டு எவ்வளோ நேரம் ஆச்சோ அதை கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் செகண்ட்ஸு அதிகமாக தான் எடுத்துக்கும். இப்போது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அப்படி இதுக்குள்ளே இந்த விர்ச்சுவல் இஎன்வியும் இன்க்ளூசிவாக இருக்குது. ஸோ நம்ம விர்ச்சுவல் இது வந்து எக்ஸிஸ்டிங் வெர்ஷன்னு சொல்கிறோம் இல்லையா, ஏர்லியர் வெர்ஷன். ஸோ அதுவும் இது கூட நமக்கு பிபிஎன்விக்குள்ளேயே நமக்கு இன்ஸ்டால் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா பிபிஎன்வியை இனிஷியலைஸ் பண்ணணும். எப்படின்னு கேட்டால் இப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லா டிபெண்டன்சிஸ் எல்லா ஃபைல்ஸுமே இப்போ வந்து நமக்கு அப்டேட் ஆகிட்டு இன்ஸ்டால் ஆகிட்டு க்ரியேட் ஆகி நமக்கு இப்போ வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஆக்டிவேட் ஆகி வந்துருச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ சிஸ்டம் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா பிப் இஎன்வி ஷெல்லை வந்து நம்ம இப்போது டைப் பண்ணி அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போது இந்த விர்ட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வந்து நமக்கு இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபோல்டர் பார்த்திங்கன்னா இப்போ டிஐஆர்னு போட்டோம்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு 2 ஃபைல் இருக்குது. ஒன்று வந்து பிப் ஃபைல், இன்னொன்று பிப் ஃபைல் .lock அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 ஃபைலுமே நம்ம இப்போது விஷுவல் ஸ்டுடியோ கோடில் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த 2 ஃபைல் வந்து நமக்கு இருக்குது. இந்த 2 ஃபைலுக்குள்ளே அது டிஃபால்ட்டாக எழுதியிருக்கக்கூடிய சில பிஸ்னஸ் லாஜிக் சின்டாக்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். நமக்கு இங்கே வந்து எழுதப்பட்டிருக்கிற நம்ம என்ன வந்து பண்ணுறோம், என்ன பண்ண போகிறோம் அப்கமிங்கில் பைத்தான் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணணும், ஜிஞ்சா 2 டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னோம்னா அதுக்கான ப்ரோக்ராமிங்ஸ் இந்த மாதிரி எல்லா திங்ஸுமே வந்து நம்ம இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்யூச்சரில். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பிபி என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னோம்னா இதை வந்து டீஆக்டிவேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சும்மா ஜஸ்ட் இப்போ எக்ஸிட் பண்ணாலே போதும், அது
டீஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம அதை பற்றி பெருசாக ஒரி பண்ண தேவையில்லை, அது அப்படியே எக்ஸிட் ஆகிடும் பார்த்திங்கன்னா. ரைட், இப்போ டீஆக்டிவேட்னு கொடுத்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா அது டீஆக்டிவேட் ஆகி அந்த இடத்த விட்டு வந்து விர்ச்சுவல் ஃபோல்டரை விட்டு வெளியில் வந்துடுது. ஸோ இப்போ இதுதான் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்த்தோம். நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். கைஸ், நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நிறைய சேனலில் பதிவு பண்ண போகிறோம். தேங்க்யூ கைஸ், see you.